அனைவருக்கும் வணக்கம். நான் இக்கதை ஓட்டத்திற்கு காரணமாக இருப்பவர். நான் ஆனந்தின் அம்மா. நான் கல்லூரி மாணவன் ஆனந்த். நான் பேராசிரியர். நான் கல்லூரி மாணவி ஜனனி. நான் கல்லூரி மாணவி மீரா. நான் கல்லூரி மாணவன் கணேஷ். நான் கல்லூரி மாணவன் அர்ஜுன். காட்சி 1. கனவுகள் மற்றும் தீர்மானம். ஆனந்தும் தனது தாயாரும் உரையாடி கொண்டிருக்கின்றனர். ஆனந்த், உன்னை நினைச்சாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஏமா? ஏன்னா நம்ம ஊர்ல நீ தான் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி இப்ப வெளியூர்ல போய் படிக்க போற. ஆனாலும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏமா அப்படி சொல்ற? ஏன்னா நீ இத்தனை நாள் நம்ம 2 பேருமே ஒன்னா இருந்துட்டோம். இப்ப நீ வெளியூருக்கு போறல, நான் மட்டும் தனியா இருப்பேன். ஏன்னா உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு நினைச்சாவே கொஞ்சம் வருத்தமா தான்ப்பா இருக்கு. என்னமா பண்றது, நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி. நான் போய் படிச்சாதானே நம்ம குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். சரிப்பா, நீ போய் நல்லா படிச்சு ஒரு பெரிய பதவிக்கு வரணும். நம்ம குடும்பத்தெல்லாம் நீ தான் காப்பாத்தணும். அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாதமா. நான் நல்லா படிச்சு ஒரு பெரிய பதவியில இருப்பேன். சரி, நீ பார்த்து பத்திரமா இருமா. சரிப்பா. காட்சி 2. ஆனந்த் கல்லூரிக்கு செல்கிறார். புதிய நண்பர்களையும் மீராவையும் சந்திக்கிறார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படி இருக்கு? ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகமானாங்களா? சரி, ஒருத்தரா எழுந்து செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் பண்ணிடுறேன். நான் தான் உங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர். என் பேரு வந்து யாழினி. சரி, ஒருத்தரா எழுந்து செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேரு மீரா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். நெக்ஸ்ட். என் பேர் ஜனனி. நான் சென்னையில இருந்து வரேன். நெக்ஸ்ட். என் பேர் அர்ஜுன். நான் வந்து தர்மபுரியில இருந்து வரேன். நெக்ஸ்ட். என் பேர் கணேஷ். நான் திருச்சியில இருந்து வரேன். நெக்ஸ்ட். என் பேர் ஆனந்த். நான் கிருஷ்ணகிரில இருந்து வரேன். ஓகே, சிட் டவுன். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், புக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் திருப்பி பாத்தீங்களா? சரி, இப்ப எடுத்து திருப்பி பாருங்க. எனக்கு ஆபீஸ் ரூம்ல சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அமைதியா படிச்சுருங்க. ஸ்டாண்ட் அப். நான் உங்க 2 பேரும் படிக்க தானே சொல்லிட்டு போனேன். எதுக்கு விளையாண்டுக்கிறீங்க? பாரு, 3 பேரும் ஒழுங்கா உட்காந்து படிச்சுக்கிறாங்கல்ல. கெட் அவுட் மை கிளாஸ். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், என் பீரியட் ஓவர். நான் போயிட்டு வரேன். சில நாட்கள் கழித்து. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன். ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம். எல்லாருமே படிச்சுட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். காட்சி 3. ஆனந்த் பூங்காவில் படித்துக் கொண்டிருக்கிறார். படிச்சுனே இருக்கிறான். அப்புறமா நம்ம கிளாஸுக்கு ஒண்ணு வருது. ஏதோ யாழினி காலினின்னு வர பேரெல்லாம் சொல்லிச்சேடா. எப்ப பாரு திருப்பினே இருக்கிறான். நம்ம மட்டும் தான் இப்படி இருக்கிறோமா இல்ல எல்லாருமே இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியலடா. அது வந்தோமா சம்பளம் வாங்கணுமா போனோமான்னு இல்லாம அவன் பாரு இப்படி படிக்கிறான், இவன் பாரு இப்படி படிக்கிறான்னு வர சொல்லினே இருக்குதுடா. நீ முன்னாடி போன பின்னாடியே வர. வாடா. என்னடா பண்ற? அட, என்னடா பண்ற? படிச்சிட்டு இருக்கேன்டா. எப்ப பார்த்தாலும் படிச்சுனே இருக்குவியா? சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? கொஞ்ச நேரம் படிக்கிறதுல இருந்து இருடா. நான் இந்த இடத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அப்ப நான் படிக்கதான்டா செய்யணும். கஷ்டப்பட்டு தான்டா வந்துருக்கோம். அப்ப நீங்களும் புக் எடுத்து படிங்கடா. தூக்கி போறதெல்லாம் தானே நடக்குமோ தானே நடக்கும். புக்கெல்லாம் இப்படி தூக்கி போடக்கூடாதுடா. யாருடா சொன்னது உனக்கு? நீங்களும் எடுத்துட்டு வந்து படிங்கடா. சும்மா படிச்சுக்கலாம்டா. நாளைக்கு வைக்கிற செமஸ்டர் எக்ஸாம்ல நீ படிச்சு பாஸ் ஆயிட்டனா உனக்கு கலெக்டர் ஆபீஸ்ல ஏதாவது கலெக்டர் வேலை தந்துருவாங்களா? இப்போ உங்க 2 பேருக்கு என்னதான்டா பிரச்சனை? சொல்லவா? என்னடா இது? நான் ஒண்ணு குடுக்க சாப்பிட்டீன்னா நீ நல்லா படிப்படா. என்னடா அது? இந்தாடா, இத சாப்பிடுறா. இத சாப்பிட்டா உனக்கு நல்லா படிப்பே வருமா? ஆமாடா, உனக்கு தெரியாதாடா மச்சான். இத சாப்பிட்டா மட்டும்தான் அவங்க படிப்பெல்லாம் ஒண்ணு. அதெல்லாம் தானா வரும்டா. அது போட்டு ஒரு டைம் போட்டு பாரு. எனக்கு அதெல்லாம் வேணாம்டா. ஒரு டைம் போட்டு பாரு. நல்லா இல்லைன்னா விட்டுரு. போட்டே ஆகணுமா இப்போ? ஆமாடா. என்னால முடியாது. இந்தாடா, உனக்கு வேணாம். நான் சொன்னா கேட்க மாட்டியா? நீ வேற ஏதாவது சொல்லு, நான் கேக்குறேன். இல்ல, இதுதான் போட்டாகணும் நீ இப்போ. நீ என்னடா கேக்குறது? போடுறா. சரி, இரு நானே போறேன்.
ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் எரியுதுடா. அப்படிதான்டா எரியும். நீ கொஞ்ச நேரம் படு, நான் அப்புறமா எல்லாம் சரியாயிடும். சரிடா, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். இப்ப எப்படிடா இருக்குது உனக்கு? நல்லாதான் இருக்குது. ஆனா இதெல்லாம் தப்புடா மச்சான். அதுதானே நானே ஃபர்ஸ்ட் சொன்னேன், நல்லாதான்டா இருக்கு இதெல்லாம். என்ன மட்டும் போட சொல்லிட்டு நீங்க போடாமக்கிறீங்க. நீங்களும் போடுங்கடா. போடுறேன் இருடா. மச்சான் கொஞ்சம் எடுத்துக்கோடா. நாங்களும் போட்டோம்டா. சரிடா சரிடா. இருக்கு, நான் ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ 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 ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? மச்சான் நீ பேசுடா. ஹலோ ஹலோ ஹலோ. மச்சான் நீ பேசுடா. ஹலோ 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 1 2 3. ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ. அந்த ரெண்டு தத்திங்களும் கூட தான் இருக்கு போல. நான் ஃபோன் கட் பண்றேன். கட் பண்ணி நீ. மச்சான் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. வேஸ்ட் பண்றா. ஆட்சி 3. நண்பர்களை தேடி தோழி மீரா வருகிறாள். என்ன கிளாஸ்ல ஒருத்தர் கூட காணோம். தெரியலையே எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு வா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். யாரும் இல்ல, ஆனந்த் ஃபோன் பண்ணு. இரு, நான் ஃபோன் பண்றேன். ட்ரிங் 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 ட்ரிங். மச்சான் அந்த போன் எடுத்து பாருடா. ஹலோ ஹலோ ஹலோ. யாரு? ஹலோ, நான் மீரா பேசுறேன். மீராவா? மச்சான் ஷாம்பு கொடுத்தாங்க. ஏமா என் தள்ள முடி கம்மியா இருக்குது. ஷாம்புல வேற எனக்கு வேணுமோ. ஐயோ, நான் உன் ஃப்ரெண்டு மீரா பேசுறேன். ஃப்ரெண்ட் மீராவாடா. அதான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஓட்டியா பண்ணி பத்தல ஃபர்ஸ்ட் பெஞ்ச். என்னமா வேணும் உனக்கு? மிட்நைட்ல தான் கால் பண்றாரு. சொல்லிட்டாங்க உங்க டாடி மம்மி. விடிஞ்சிருச்சு. இன்னைக்கு காலேஜ்ல செமஸ்டர் எக்ஸாம் வரலையா? செவா அவங்க வராங்களா? நம்ம போய் கிளாஸ்ல உட்காந்துக்கலாம். என்னத்தடா சுட்டிங்க? தலை ரொம்ப வலிக்குதுடா. அப்பா குளிச்சுட்டு போங்கடா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சிட் டவுன். மத்தவங்க எல்லாம் எங்க? கெட் இன். எல்லாருமே செமஸ்டர் எக்ஸாம் படிச்சிட்டீங்களா? சரி, நான் பேப்பர் தரேன், எழுதுங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் ஓவர். பேப்பர் கொடுங்க. ஆனந்த், ஸ்டாண்ட் அப். யோ, எக்ஸாம் பேப்பர்ல ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் பாஸ் ஆகுற வரை எழுதிக்கிறாங்க. எதுவுமே எழுதலையே. பாஸ் ஆடுவோம். எங்கடா முடிஞ்சிட்டு? ஆனந்தை கவனித்து மீரா பின்தொடர்ந்து செல்கிறாள். என்ன எழுதுனடா? இதெல்லாம் காமெடி பண்ற நேரம் இல்ல. எப்படா எழுதுறேன்? நானும் நல்லா தான்டா எழுதுனேன். நான் எழுதவே இல்ல. போ, நான் ஃபெயில் தான். எனக்கு டென்ஷன் ஆகுது. டென்ஷன் எல்லாம் ஆவாது. இருடா, இன்னொரு வாட்டி இதை போடுறா. நேத்து ஒரு டைம் தானே போடணும்னு சொன்னேன். இப்பயும் எடுத்து குடுக்குறேன். நீ தானே டென்ஷன் ஆகுதுன்னு சொன்ன. ஆமா, அதுக்கு நான் அது போட்டா சரியாயிடுமாடா? ஆமாடா. இந்தா. சரி கூட. நாங்க ஒண்ணுமே சாப்பிடல. இந்த வாரத்துக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டுருந்தீங்களே. நாங்க எதுவுமே சாப்பிடல. நீங்க 3 பேர் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இன்னைக்கு ஏன் ஒழுங்கா எழுதல எக்ஸாம்? அச்சா, மாறினா தனுஷ் படமாடா? ஓ அதுடா. பட்டுன்னு அச்சா பொட்டுன்னு போயிடுவான். அதுவா? அது இல்ல, நான் என்ன கேட்கறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? என்னடா வேணும் இந்த பொண்ணுக்கு? நான் உங்க 3 பேர்கிட்டயும் ஒண்ணு கேட்கணும். ஒண்ணு கேட்டா தரோம், 2 கேட்டாதான் தரவே மாட்டோம். அது இல்ல, நீங்க 3 பேர் போதை பொருள் தானே யூஸ் பண்றீங்க. அப்படின்னா என்னதுடா? தெரியலையேடா. அப்படின்னா மாமா உனக்கு சாப்பிடறதுக்கு தந்தால அதான் அது. மீரா, உன் வாழ்க்கை வேற எங்க வாழ்க்கை வேற. எங்க விஷயத்துலதான் நீ தலையை எடுக்கூடாது. கம்முன்னு போயிடு. நான் உன் ஃப்ரெண்டு கேட்கேன். நீ ஃப்ரெண்டா? இவங்க 2 பேர் மட்டும்தான் எனக்கு ஃப்ரெண்டு. அதான் அவங்க என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிறது, அதான் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுக்கு தான் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க கூடாது. எதுவா இருந்தாலும் செஞ்சிடணும். அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. உங்க 2 பேருனால அவன் இப்படி ஆயிட்டா. 2 பேரும் எழுந்து போங்க ஃபர்ஸ்ட்.
ஏன் மச்சான் அவன் சொல்றேன் நீ போறியாடா? இவ போயிட்டு பின்னாடி நான் வரேன் புட்டா. சொல்லு என்ன இப்ப? ஏன் இப்படி ஆயிட்ட? என்னாச்சு உனக்கு? உன் கனவெல்லாம் என்ன ஆகும்? உன் அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்க, இப்படி பண்ணலாமா நீ? சரி இப்ப உனக்கு என்ன வேணும்? தயவு செஞ்சு இதுல இருந்து மாறு. நான் உன்னை மருத்துவத்தால மீண்டு வர வைக்கிறேன். ஏன் இப்படி பண்ற? நீயும் மாறி உன் 2 ஃப்ரெண்ட்ஸையும் மாத்து. நான் அந்த பழக்கத்தை கத்துக்கிட்டேன். விடுனா எப்படி விட முடியும்? அதான் மருத்துவத்தால மீட்டு கொண்டு வரலாம். வா நம்ம மருத்துவத்துக்கிட்ட போலாம். சரி நான் ட்ரை பண்றேன். இப்பவே உன் ஃப்ரெண்ட்ஸ போய் கூட்டு வா. சரி நான் ட்ரை பண்றேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸையும் மாத்துறேன். நீ இப்போ படிப்பா, நாளைக்கு எக்ஸாம் இல்லையா உனக்கு? அப்பா படிப்பா. எக்ஸாம் தான், நீங்க எழுதுறது இல்லையா? நானும் எழுதுறேன். நான் தான் மாத்துக்கிறேன். நல்லா போ. மறுவாழ்வு மையத்திலிருந்து மூவரும் குணமடைந்து வருகின்றனர். டைம் ஆச்சு, தூங்கலாவா? சரி சரி தூங்க. காலை எக்ஸாம் சீக்கிரம் போகணும்டா. எழுங்கடா. போ. இது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். இருங்கடா. Good morning, miss. Students, sit down. Next exam start பண்ணலாமா? Yes, miss. சில நாட்கள் கழித்து பட்டமளிப்பு விழா. நமது கல்லூரி முதல்வர் அவர்களை அழைக்கிறேன். இரண்டாவது விழா. முதல் மதிப்பெண் ஆனந்த். இந்த இடத்துல நான் வந்து 3 பேருக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். சார் நான் எங்க அம்மாவை கூப்பிட்டுக்கலாமா? அம்மா வாங்க. என்னை இந்த இடத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க நிக்க இருக்கிறதுக்கு காரணமே என் அம்மா தான். 2வது இங்க எனக்கு இந்த காலேஜ்ல எனக்கு இடம் கொடுத்த முதல்வர் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். 3வது என்னோட ஃப்ரெண்ட் மீராக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வாழ்க்கையில எதிர்கொள்ள முடியாத கஷ்டம் நிறைய வரும். ஆனா அதுக்கு எல்லாமே போதை ஒன்னே தீர்வுன்னு சொல்லிட்டு போதை வழியில மட்டும் போயிடாதீங்க. அது உங்களோட கனவு மொத்தத்தையும் அழிச்சிடும். நன்றி. வாழ்க்கையை நிலைநாட்டுங்கள், போதையை விலக்குங்கள்.